ஜிவி பிரகாஷ் அவர்கள் அபிஷேகாவிற்கு பரிசு ஒன்று கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் மௌனராக வாரம் இந்த ஒரு வாரம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ரொமான்டிக் பாடலில் வந்து பாடியிருந்தாங்க, மெலோடி பாடல்கள் பாடியிருந்தாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மற்ற டியூனில் வந்து பாடல்கள் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் இதில் அபிஷேகா அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக எள்ளுவைய பூக்களையே அப்படிங்கிற ஒரு பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அண்ட் இப்படி ஒரு பாடலை கண்டிப்பாக யாருமே அபிஷேகா கிட்டேருந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்து போயிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஈக்குவலாக அந்த ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பாடலை பாடியது சைந்தவி அவர்கள். அவங்க அன்னைக்கு அந்த செட்டில் தான் இருந்திருந்தாங்க. அவங்களே வியந்து போகிற அளவுக்கு தான் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை அபிஷேகா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி இருந்தாங்க. அண்ட் அவ்வளவு சூப்பராக அபிஷேகா பாடியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பாடலை பாடியிருந்த சைந்தவி அவர்களே ரொம்ப எமோஷனல் ஆகி ஸ்டேஜுக்கே வந்திருந்தாங்க. வந்து அபிஷேகாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அண்ட் அவ்வளோ சூப்பராக நீ இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்க. ஜிவி பிரகாஷ் சார் இந்த ஒரு பாடலை எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கும்போது நான் வந்து ரொம்பவே யோசித்தேன், இவ்வளோ ஒரு டோனில் நம்மளால் பாட முடியுமா? ஏன்னா இது முழுக்க முழுக்க ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கணும், அதே நேரம் அடி வயிற்றுலேருந்து இந்த டோனை எடுக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த பேஸ் வாய்ஸோட கூடிய அந்த ஒரு சோகம் நமக்கு கிடைக்கும். நம்மளால் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே தான் இந்த பாடலை பண்ணேன். பட் இந்த பாடல் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பாடலை பாடுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இந்த பாடலை அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சுலபமாக பாடிட்ட. உண்மையிலேயே இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை ஜிவி சார் மட்டும் பார்த்துருந்தாரு அப்படின்னா எந்திரிச்சு வந்து ஒன்றை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் என்ன இருக்கோ அதை அப்போவே உனக்கு பரிசாக கொடுத்துருந்துருப்பாரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இது. அவருக்கு பதிலாக நான் இங்கே உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகா அவர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டை ஒன்று அவங்க பரிசாக கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வைரலாக போகும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை ஜிவி சார் வந்து கண்டிப்பாக பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுவார். அப்படி இல்லைனா நேரடியாகவே உங்களை மீட் பண்ண சொல்லி கேட்பாரு. ஐ எம் டேம் ஷூர் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வார்த்தையை அபிஷேகாவை பார்த்து சைந்தவி அவர்கள் சொன்ன உடனேயே ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டியிருந்தாங்க. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஜிவி பிரகாஷ் அவர்கள் எங்கே ஒரு டேலண்ட்டை பார்த்தாலும் அதை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அப்படி இருக்கையில் கண்டிப்பாக எந்த ஒரு பாடலை மட்டும் அவர் பார்த்தாரு அப்படின்னா ஜிவிக்கு பதிலாக சைந்தவி அவர்கள் கொடுத்த கிஃப்ட்டை விட ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டை ஜிவி பிரகாஷ் அவர்களே அபிஷேகாக்கே கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மௌனராகம் வாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மெலடி ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு சோக பாடலை பாடியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹிட் அடிச்சிருந்தாலும் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த வாரத்தில் இப்படி ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் எதுவும் அபிஷேகாவுக்கு கொடுத்தீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? ஒருவேளை சேனல் அவங்களுக்கு ஃபேவராக இருக்காங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.